வணக்கம் நண்பர்களே. நியூட்ரி கிரீன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீண்ட நேரம் நிற்பது, அதிகமாக நடப்பது அல்லது உடற்பயிற்சி செய்வது, தசைகளில் ஏற்படும் இறுக்கம் போன்ற பல காரணங்களால் கால்களில் வலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் திடீரென ஏற்படும் தசைப்பிடிப்பு சில நொடிகளில் இருந்து சில நிமிடங்கள் வரை நீடிக்கலாம். கால்களில் அடிக்கடி வலி அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படுபவர்கள் முதலில் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறைவதும் சிலருக்கு தசைப்பிடிப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அடுத்ததாக, கால்களை மெதுவாக நீட்டும் பயிற்சிகளை செய்யலாம். குறிப்பாக கால் பின்புற தசைகளை மெதுவாக நீட்டுவது தசைப்பிடிப்பை குறைக்க உதவக்கூடும். சுவரை நோக்கி நின்று 2 கைகளையும் சுவரில் வைத்து ஒரு காலை சற்று பின்னால் வைத்து குதிகால் தரையில் இருக்குமாறு மெதுவாக முன்புறம் சாய்ந்து கால் பின்புறத்தில் லேசான இழுவை உணரும் வரை நீட்டலாம். வலி அதிகரித்தால் உடனே நிறுத்த வேண்டும். கால்களுக்கு மெதுவாக மசாஜ் செய்வதும் தசைப்பிடிப்பு நேரத்தில் சிலருக்கு நிவாரணம் தரலாம். நீண்ட நேரம் ஒரே நிலையில் உட்கார்ந்து இருப்பதைத் தவிர்த்து உடலுக்கு ஏற்ற அளவில் மெதுவாக நடப்பது மற்றும் தினசரி இயக்கத்தை பராமரிப்பதும் உதவியாக இருக்கலாம். மென்மையான உடற்பயிற்சிகள் தசைகளின் இறுக்கத்தை குறைத்து சில வகையான வலியை நிர்வகிக்க உதவலாம். கால்களில் வலி இருக்கும்போது மிகவும் இறுக்கமான காலணிகளை தவிர்த்து வசதியான காலணிகளை அணிவதும் முக்கியம். குறிப்பாக பாதம் அல்லது குதிகால் பகுதியில் வலி இருந்தால் மென்மையான அடிப்பகுதியுள்ள வசதியான காலணிகள் உதவக்கூடும். உணவிலும் கவனம் செலுத்துங்கள். கீரைகள், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள், முழுத்தானியங்கள் போன்ற பலவகையான சத்தான உணவுகளை சமச்சீரான உணவின் ஒரு பகுதியாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு உணவும் கால்வலிக்கு உடனடி மருந்தாக செயல்படும் என்று கருதக்கூடாது. கால்வலிக்கான காரணம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடலாம். தொடர்ந்து வரும் அல்லது அதிகரிக்கும் வலியை தானாகவே காரணம் கண்டறிந்து சிகிச்சை செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் கால் வீக்கம், உணர்வின்மை, கூச்ச உணர்வு, நடக்க முடியாத நிலை, காயத்திற்குப் பிறகு ஏற்பட்ட கடுமையான வலி, அதிகமான சிவப்பு அல்லது சூடு போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம். 2 வாரங்கள் வீட்டிலேயே கவனித்தும் வலி குறையவில்லை அல்லது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அல்லது. நண்பர்களே, கால்வலி என்பது சாதாரண தசைப்பிடிப்பாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே உடலின் அறிகுறிகளை கவனித்து தேவையான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள்.